நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் இந்தியா சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்க நண்பர்களே, இதனால கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியா எவ்வளவோ சொல்லியும் கேட்காதனால கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்தியா தான் உதவணும் அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல உதவி ஒன்று கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி, முதல் சோதனையே நமக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கு. அது எந்த திட்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணுனா இந்தியா வரும், இந்தியா கூட நிற்கும் அப்படின்னு இப்போ அதிரடி கிளப்பியிருக்காங்க. இவ்வளவு நாட்களாக நண்பனாக இருந்த இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ மோதல் ஏற்பட்டிருக்கு. அது யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டம் நவ்காம் செக்டாரில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தானுடைய ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்தியதாக நம்முடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் ராணுவ நிலைகளிலிருந்து சிறிய ரக ஆயுதங்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு நம்முடைய இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாகவும், அந்த தாக்குதலில் 2 பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் நோக்கத்திலேயே இந்த அத்துமீறல் நடத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை மீறி தான் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. உடனடியாக இந்தியா போர் நிறுத்தத்தை மீறி நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச உடனேயே பதில் தாக்குதலை நம்முடைய இந்திய ராணுவத்தினர் தொடுத்திருக்காங்க. இதுல தான் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 2 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அதுவும் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அங்கே மிகப்பெரிய அளவுல வன்முறை போராட்டம் இதெல்லாம் நடந்துட்டு வருது இல்லையா, பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக. அங்க பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் மக்களுக்கு சாப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள், கரண்ட் இது எதுவுமே இல்லாம அவங்களுக்கு தடுத்து நிறுத்துறாங்க. இதனால அங்க இருக்கும் மக்கள் பாகிஸ்தான் அரசு மேல கொந்தளிச்சு போய் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் மக்கள் மேல வன்முறையை தூண்டி விட்டுட்டும் இருக்காங்க. அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டும் இருக்காங்க பாகிஸ்தான் அரசாங்கம். இது மிகப்பெரிய அளவில் இப்போ பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்த உடனேயே அங்கே போராட்டம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 15-20 நாட்களாக நடத்திட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய எல்லைக்குள்ள புகுந்து இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் திட்டம் போட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் நம்முடைய ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டம் நவ்காம் செக்டார்ல பாகிஸ்தான் ராணுவம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கு. உடனடியாக இந்திய ராணுவமும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி சரமாரி தாக்குதல் நடத்தி போட்டு தள்ளியிருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் பதற்றத்தையும் அங்க பாகிஸ்தான் அரசாங்கம் செய்யும் அட்டூழியங்களை மறைக்கிறதுக்காக இந்தியா மேல இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினது இப்போ பாகிஸ்தானுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா எங்களுக்கு உதவணும் அப்படின்னா அங்கிருந்து அடுத்தடுத்து குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதனாலையும் இப்போ பாகிஸ்தான் அரண்டு போயிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கடந்த சில வாரங்களாக போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை அந்த நாட்டு அரசு முடக்கி இருக்கும் நிலையில தான் இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல போராட்டங்களை நடத்திட்டு வரும் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைவர் சர்தார் அமன் கான் அவர்கள் வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்தியாவுடைய ஒரு பகுதியான காஷ்மீருடைய சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் பல மோசமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. குறிப்பாக நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு செல்லும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி முடக்கியிருக்கு. இதற்கிடையில தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல போராட்டங்களை முன்னின்று நடத்திய கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைவர் சர்தார் அமன் கான் அவர்கள் சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறாரு. இந்தியா மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் அப்படின்னும், கட்டுப்பாட்டு கோட்டு எல்லை திறக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோவும் பரவிட்டு வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்தியாவுடைய உதவி தேவை, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இங்க ஏற்பட்டிருக்கு, மருந்துகள் கூட கிடைக்கல, அதனால இந்தியா உடனடியாக எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அமன்கான் அவர்கள் சொன்னதாக அந்த வீடியோல தெரிய வருது. இருந்தாலும் இந்த வீடியோக்களுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியல. இது கடந்த ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு தெரியுது. ராவல்கோட்டில் இருக்கும் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் போராட்டக்காரர்களிடையே பேசிய அமன்கான், நாம் கட்டுப்பாட்டு கோட்டு எல்லையை நோக்கி செல்லலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதுக்கு அங்கே இருந்த மக்கள் செல்வோம் செல்வோம் அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க.
மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்காமல் அரசு வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னா எங்களுக்கும் வேற வழிகள் இருக்கு அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. எல்லாவற்றையும் விட பூஞ்ச் மற்றும் டோடா பகுதிகளில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டு எல்லையை திறந்து நிலைமை மேலும் மோசமடைந்தால் பொதுமக்கள் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அமன்கான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. பாகிஸ்தான் அரசு அத்தியாவசிய பொருட்களை முற்றுகையிட்டு தடுத்திருக்கிறதுனால அந்த பகுதியில் உணவு மற்றும் மருந்துகளுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. கடந்த மாதம் முதலே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருது. கடந்த வாரம் நடைபெற்ற பேரணியில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னும் முழக்கங்கள் வந்து எழுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் உள்ளூர் மக்களுடைய உரிமைகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை வலியுறுத்தி தொடங்கிய இந்த போராட்டம் வந்து தற்போது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை கோரும் இயக்கமாக மாறியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கணும், அதே போல எல்லைகளை திறந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போலதான் இப்பயும் சொல்றோம், இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அசத்தலான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு நாம இழந்த பகுதியை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதுக்கான வேலைகளில் நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்நேரம் இறங்கியிருப்பாங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான திட்டங்கள் வருது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இனி வரும் நாட்களில் நடக்க போகும் சம்பவங்களை பத்தி நாம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நண்பர்களே. அதனால தொடர்ந்து நம்முடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான முதல் தரைதள சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டத்தை செயல்படுத்தும் பணியில இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவித்த இந்த திட்டம் மூலம் 3 பேர் கொண்ட குழுவினர் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சுற்றுப்பாதைக்கு 3 நாட்கள் பயணமாக அனுப்பி வைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்திய கடற்பரப்புல பாதுகாப்பாக தரையிறங்குவதன் மூலம் மனித விண்வெளி பயணத்திறனை நிரூபிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறதா இந்த திட்டம். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆளில்லா ராக்கெட்ல வயோமித்ரா அப்படிங்கிற எந்திர மனிதனை விண்வெளிக்கு அனுப்பி சோதனை நடத்தப்பட இருக்கு. தொடர்ந்து 2 ஆளில்லா ராக்கெட்டுகளையும் அனுப்பவும் அடுத்த ஆண்டு, அதாவது 2027 மார்ச் மாதம் மனிதர்களை அனுப்பவும் திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக இஸ்ரோ வந்து 8000க்கும் மேற்பட்ட சோதனைகளை செஞ்சிருக்காங்க. இதுல 85% சோதனைகள் வந்து நிறைவடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் சோதனைகளுக்கான துணை சுற்றுப்பாதை ராக்கெட், அதாவது ககன்யான் குழு கலனுக்கான முக்கிய அமைப்புகளை, குறிப்பாக பாராசூட் வேக குறைப்பு அமைப்பை சரிபார்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட மோட்டாருடைய முதல் தரை தள சோதனை ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் நேற்று வெற்றிகரமாக நடந்தது. இது குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ககன்யான் சோதனை பயணங்களை நடத்துறதுக்கு திட மோட்டார் ஒரு முக்கிய அங்கமாகும். ககன்யான் குழு கலத்தின் வேக குறைப்பு அமைப்பை சரிபார்ப்பதற்காக ஒருங்கிணைந்த பாராசூட் சோதனைகளை மேற்கொள்ள ஒரு சோதனை தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை பயணங்களின் போது குழுவினர் பயணிக்கும் களம் தரையிலிருந்து 10 முதல் 17 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விண்கலத்தில் இருந்து பிரிக்கப்படும். கடல்ல விழுறதுக்கு முன்னாடி குழுக்களத்தின் வேகத்தை குறைப்பதற்காக 10 பாராசூட்டுகள் தொடர்ச்சியாக விரிக்கப்படும். சோதனையின் போது மோட்டாரின் செயல்திறன் அளவுருக்கள் எதிர்பார்த்தபடியே இருந்தது. இதன் மூலம் சோதனை முழுமையாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமும் நம்முடைய இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் விமர்சனத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அளித்துள்ள பதில் இணையத்தில் இப்போ கவனம் பெற்றுட்டு வருது. அதாவது ஜேடி வான்ஸ் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, உலகில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரே சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா மட்டும்தான். அப்படி இருக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் விவகாரத்தில் மேற்கொண்டிருக்கும் இடைக்கால ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சிப்பது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவை தவிர எங்களுக்கு இந்தியா போன்ற வேறு சில நட்பு நாடுகளும் இருக்கு. 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெரிய நாடான இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கிடைச்சிட்டு வருது அப்படிங்கிற பெருமையுடன் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல இந்திய மக்களிடமிருந்து தனக்கு குவியும் ஆதரவு செய்திகளை பார்த்து தான் நெகிழ்ந்து போயிருப்பதாகவும் நெத்தன்யாகு அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. நெத்தன்யாகு அவர்கள் தன்னுடைய பேட்டியில மேலும் பல முக்கிய விவரங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பொதுவெளியில தத்தமது நாட்டு மக்களுடைய கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக சில உலக தலைவர்கள் இஸ்ரேலை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாமல் தவிக்கலாம். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இஸ்ரேலுக்கு தங்களுடைய மரியாதையையும் ஆதரவையும் தெரிவித்துட்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்புத்துறை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இஸ்ரேல் கூட நெருக்கமாக செயல்படவும் இஸ்ரேல் இராணுவத்தின் நவீன யுத்திகளை கற்றுக்கொள்ளவும் பல நாட்டு தலைவர்கள் ஆர்வம் காட்டிட்டு வருவதாக நெத்தன்யாகு அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு.
இதன் மூலம் அமெரிக்கா மட்டுமே தங்களுடைய ஒரே ஆதரவாளர் அப்படிங்கிற கருத்தை நெத்தன்யாகு அவர்கள் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாரு. இப்படி நெத்தன்யாகு அவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்த உடனேயே அமெரிக்கா இப்போ ஆடி போயிருக்கு. இத்தனை நாட்களாக நாம் இஸ்ரேலை நம்மளுடைய கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இஸ்ரேல் நமக்கே இப்படி ஒரு அடியை கொடுத்துருச்சு அப்படின்னு அமெரிக்கா ஆடி போய் தான் இருக்குது. அப்பப்போ அமெரிக்கா இப்படி வாயை விடுறதும் அப்புறம் வாங்கி கட்டிக்கிறது தான் அதுக்கு வேலையாக இருக்குது. சமீப காலங்களில் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் இப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் வருது. போகிறவன் வர்றவன் எல்லாம் பிடிச்சி அடிக்கிற மாதிரி தான் அமெரிக்கா யாரையெல்லாம் மிரட்டி நம்முடைய கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு ஊமை குத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அமெரிக்கா இப்போ டம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.